பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஆம் பிரியமானவர்களே, வறட்சியான காலங்களிலும் கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஒரு மனுஷன் தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிற பொழுது, அவன் பூரண ஆசீர்வாதத்தோடு அநேக நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிற போது அவனுடைய ஆத்துமாவில ஒரு திருப்தி காணப்படும். ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படாத நேரங்களில, அவனுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்ட நேரங்களில, இதுதான் மகா வறட்சியான காலம் என்றால் அவனுடைய இருதயத்திலும் ஒரு விதமான வறட்சி காணப்படும். அவனுடைய ஆத்துமாவிலும் ஒரு விதமான வறட்சி, சோர்வு, வேதனை. எப்படி என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வறட்சியான காலம் அவனுக்குள்ளாய் காணப்படும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட வறட்சியான காலங்களிலும் நான் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, கர்த்தரை நீங்கள் நம்புகிற பொழுது, நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மகா வறட்சியான சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்களானால், நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படல, நான் அநேக காரியத்தை குறித்து நான் யோசித்து கலங்கி போய் கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆத்துமாவில ஒரு பெரிய வறட்சியோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகா வறட்சியான காலங்களிலும் நான் உன்னை திருப்தியாக்குவேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை திருப்தியாய் நடத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி இந்த வறட்சியான காலங்களிலும் உங்களை திருப்தியாய் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.